தான் ட்ராவல் பண்ணி 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப ரிஸ்க்கு தான். மெயின் பில்டிங் வந்து இந்த சைடு இருக்குது. இப்போ தான் இது வந்து யாரும் தங்குற இடம்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க்கர்ஸ்லாம் தங்குற இடம்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இதாங்க அந்த பாயிண்ட்டு. ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம். செகண்ட் பக் இருக்கு. வெளியே காட்டிக்காமல் உட்காந்துருக்கேன். மற்ற விஷயம் நான் கூட சமாளிச்சிடலாம். இந்த போதையில் இருக்காங்க யாராச்சும், இந்த மென்டல் அஃபெக்டாக இருக்காங்க பயம் எனக்கு. மற்றபடி எதில் நடக்குதுன்னா நான் என் கூட அவங்கள வர சொல்லியிருக்கேன். கைஸ், ரொம்ப ரிஸ்க்கு இது. நினைக்கலாம் எதுக்குடா வரீங்க, ரொம்ப 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். வெளியே வந்து ஆட்கள் 2 நாள் பார்க்குறாங்க போல. கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்கள. அதனால் வந்து போகலாமா வேணாமா டபுள் மைண்டாக இருக்குது. வரேன், நீ உள்ளே போய் பாரு வரேன் அப்படிங்கிற. ஆனால் இப்போயே காலையில் எனக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சவுண்டு உங்களுக்கு ரெக்கார்ட் ஆச்சா என்னன்னு தெரில. கன்ஃபார்மாக எனக்கு ஒரு நேரம் நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணல. இந்த மரத்துக்கு மேலே பாருங்களேன், ஜூம் பண்ணுறேன். இது பையமா இருக்கா, என்ன பையன் தெரில. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். உள்ள ஆள் இருக்கிற மாதிரியும் சவுண்டு வருது. இல்லை வேறு நம்மளோட ஆக்டிவிட்டியான கன்ஃபார்ம் எனக்கு தெரில. ஆனால் சவுண்டு கேட்குது. வெளியே வந்து ஒரு அங்கிள் பார்த்துட்டாங்க போல, என்ன உங்களுக்கு உள்ள என்ன வேலை அப்படின்னு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உட்காந்துருக்கேன் ஒருத்தர், பார்ப்போம். அங்கிட்ட யாரும் ஆள் இருக்கு, ஆடு மேய்க்கிறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகலாமா. இந்த மில்லில் வந்து ஜின் இருக்கிறதான் சொன்னாங்கன்ட்டு. ஆல்ரெடி ஜின் ஆக்டிவிட்டி இங்கே நடக்குது. அதனால வந்து ரேண்டமாக ஒரு வெக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வெக்கேஷன் கல்ல மாட்டுருந்துச்சு. அதை விசாரித்தோம். மெதுவாக போவோம் நம்ம. எனக்கு தெரிஞ்ச ஆடு மேய்க்கிறவங்களோ இங்கே கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் தானே ஃபோன் பண்ணாங்க, வெளியே வந்து ஆடு மேய்க்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. இடத்துல சின்ன தாண்டி மார்னிங் டைமில் இந்த இது மாதிரி விஷயம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. அதனால நான் ஸ்லோவாக போய் போய்கிட்டு இருக்கேன். இன்ச்சு பை இன்ச்சா யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு 2 பேர் தான் வந்துருக்கோம். மாட்டினோம்னா ஹெவி ரிஸ்க் ஆயிரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருங்க, இங்கே ஒரு இது இருக்குது செட்டு மாதிரி. நான் அதுக்கு மேலே ஏறி உங்களுக்கு காட்டுறேன் உள்ளது என்ன இருக்குது. பார்ப்போம். நம்ம இது கெமிக்கல் போல. உள்ளக்க தெரியும் நினைக்கிறேன். இருங்க, blur ஆகுது. எப்போ வேணாலும் ஓட ரெடியாக இருக்கணும். மாட்டணும்னா ரொம்ப ரிஸ்க்கு. அங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு மாடு வைக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், மாடு வைக்கிறவங்க இருப்பாங்க டவுட்டாக அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங் அவங்க வரும்போதே உள்ளக்க வந்து ஒருத்தவங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆடு. 2 வாட்டி எங்களை பார்த்துட்டாங்க. நாங்கள் சந்தேகமாக வந்து பெண்டிங்கை பார்த்தோம். உள்ள ரிஸ்க் எடுத்து பேசுகிற மாதிரி. போய் பார்ப்போன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. எதுவாக போவோம். செட்டு மாதிரி இருக்கு.
அப்படியே விட்டுட்டு போகிறதா பிளானு. ஆனால் அப்படி இருக்கும் போதும் திருடங்க வரனால தான் இப்போ பிரச்சனையே, மற்றபடி எதுவும் இல்லை. திருடங்க வந்து இவ்வளோ திங்ஸ் எல்லாம் எடுக்க பார்க்குறாங்க போல. மேலே மேலே சவுண்டு கேட்குது, ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற வரையும் ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். யாரோ நடக்கிற சவுண்டு. மில்லுக்குள்ளே இதான் அப்படிதான் இருக்கு, பார்த்துக்கங்க. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ஜூம் பண்ணுறேன். சைலண்டாக போவோம் நம்ம. நாய் வேற இந்த நேரத்தில் குலைக்குது. ஏதோ பாக்ஸில் இருக்கு பாருங்களேன். ஏதோ மூவாச்சு. பள்ளி வேற. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உள்ளக்க வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிட்டு சொல்றேன். இருக்காது. வெயிட் பண்ணுங்க. இதுதான் மில்லுக்கு உள்ள. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா உள்ளக்க. இப்போதைக்கு என்னால் உள்ளக்க போக முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. ஒன்றரை நாள் வந்து பார்த்துக்கலாம், இல்லைனா நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணா. ஏதோ தட்டுற சவுண்ட் வருது. இங்கே பாருங்க, வவ்வால் உள்ளக்க. முடிஞ்சளவு சவுண்ட் இல்லாமையே போவோம், அப்போ தான் ஆள் இருந்தால் நம்ம ஓட முடியும்.
போக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு போல். அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. இந்த மில்லு வந்து யூஸ் இல்லாமல் போனால் பண்ணனா இருக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த இடத்த யாரும் பார்த்துக்கிறதில்ல. ஆனால் நாங்கள் கேட்ட வரையும் உள்ளக்க யாரோ சில பேர் வந்து திருட வந்ததோ அவங்கனால அவங்க தான் வந்து ஏதோ உருவா போச்சு. போகிறது ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். போயிடலாம். ஆளா இருக்க வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் வந்து ஹார்ட் பீட் வெளியே கேட்கும் போல அந்த அளவு இருக்கு இந்த இடத்துல. ஒவ்வொரு செகண்டும் ஜூம் பண்ணுறேன். அது ஆடிட்டு இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். போயிடலாம். ரிஸ்க்கு மார்னிங் போல எது நடக்குது, நான் வேற தனியாக இருக்கேன். போகிறது தான் நல்லது. ஒன்றா நாள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். கேட்கலாம். ஏன் குசு குசுன்னு பேசுகிற அப்படின்னு அந்த அளவு இந்த இடம் இருக்கு. காலையில் வேற வந்திருக்காங்க. ஒவ்வொரு அடிக்கும் வந்து நெஞ்சு படப்படன்னு அது எது மாற்றுருவாங்களோ அப்படின்னு அந்த சைடு வந்து பேனர் ஆர்டிஸ்ட் நடக்குதானா உள்ள கேட்டுச்சு எனக்கு. உங்களுக்கு எந்த அளவு ரெக்கார்டாச்சுன்னு கன்ஃபார்மாக தெரியல. நான் இங்கேருந்து கிளம்புறேங்க. போகிறது நல்லது. ஏன்னா வெளியே அந்த வர இன்னைக்கு ஃபஸ்ட் வந்திருக்கோம். ரிஸ்க் ஆச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாகிடும். கேட்டுச்சா ஃபுல்லாக பார்க்காட்டியும் பாதி பார்த்துட்டேன். அந்த சைடு போக முடியல. இதுக்கு மேலே போகிறது ரிஸ்க்குன்னு தோணுது. என் டீம் மெம்பர்ஸ் வேறு ஒன்றும் வரல. இன்றைக்கி வந்து நான் ஒரு ஒர்க்காக வந்தனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் மார்னிங் வீடியோ வராது. சப்போஸ் வந்துச்சுன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் வருவாங்க. அது இல்லாமல் ரொம்ப ரிஸ்க்கு. 2 பேர் 3 பேர் வர்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு போல். அதுக்கு முன்னாடி நான் நார்மலாக சரி பார்த்துட்டு வந்துடலாம் அது மாதிரி தான் நினச்சேனா. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது உள்ள ரிஸ்க்குன்னு. அவ்வளோதான் பேசிட்டேன். அவங்க நைட்டு வீடியோ ஷூட் பண்ணும்போது வருவாங்க. எந்தளவு அந்த வாய்ஸஸ்லாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தரல. பார்ப்போம். எடிட்டிங்கில் பார்த்தா அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய் கைஸ்.